யூடியூப் நேயர்களுக்கு நடிகர் பேராசிரியர் எம்ஜிஆர் கலைக்குழு சார்பில் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் நாம் காணப்போவது இயக்குனர் கிருஷ்ணன் பஞ்சி இரட்டையர்கள் சேர்ந்து இயக்கிய மக்கள் திலகத்தின் படங்களை பற்றி பார்க்க போகிறோம். மொத்தம் 4 படங்களை இயக்கியிருக்கிறார்கள். பைத்தியக்காரன், பெற்றால்தான் பிள்ளையா, எங்கள் தங்கம், இதயவனை. இதில் சரோஜாதேவி ஒரு படம், ஜெயலலிதா ஒரு படம், மஞ்சுளா ஒரு படம், டி.ஏ. மதுரம் என்.எஸ்.கேயின் மனைவி டி.ஏ. மதுரம் பைத்தியக்காரன் படத்தில் கதாநாயகியாக நடிச்சிருப்பாங்க. அவங்க ரெட்டை வேடம், 2 வேடத்தில் வருவாங்க. பைத்தியக்காரன் படம் 1947 வந்த படம். 1947 ஓரளவு நல்ல வெற்றியை பெற்ற படம். எல்லா படமே அவர் கிருஷ்ணன் பஞ்சி இயக்குன எல்லா படங்களுமே வெற்றி படங்கள் தான். இது படம் மேட் மேன் அப்படின்னு போட்டு விளம்பரம் பண்ணியிருந்தாங்க செகண்ட் வீக். அந்த நேரத்தில் என்எஸ்கே ஃபிலிம்ஸு படம் ஓரளவு நன்றாக ஓடி என்எஸ்கேக்கு பல படங்கள் தயாரிக்கிற அளவுக்கு பணத்தை கொடுத்த படம் பைத்தியக்காரன். அடுத்தது பெற்றால்தான் பிள்ளையா. வாசுதேவன் தயாரித்த படம். இயக்குனர் கிருஷ்ணன் பஞ்சி. 1966 டிசம்பர் 9 ஸ்டார், மகாராணி, உமா, நூர்ஜஹான் ஆகிய தேட்டரில் வெளிவந்துச்சு. மக்கள் திலகம் எம்ஜிஆர் இந்த படத்தில் நடிப்பில் பிச்சு உதறிப்பார். இதுக்கே அவருக்கு ஒரு பாரத் பட்டம் கொடுத்துருக்கணும். இது 100 நாள் ஓடிச்சு. சென்னையில் ஸ்டார், மகாராணி போன்ற தேட்டரில் 100 நாள் ஓடி நல்ல ஒரு வெற்றியை பெற்ற படம். நடிப்புக்கு ஒரு படம்னா அது பெற்றால்தான் பிள்ளையா. அறிஞர் அண்ணா அவர்கள் 100ஆவது நாள் விழாவில் கலந்து கொண்டு மக்கள் திலகத்திற்கு பரிசினை வழங்குகிறார். சென்னை ஸ்டார், மகாராணியில் 100 நாள் ஓடி ஒரு நல்ல ஒரு வெற்றி. கருப்பு வெள்ளை படங்களில் நல்ல ஒரு வெற்றியை பெற்ற படம். ஸ்டார், மகாராணி 100, உமா 80, நூர்ஜஹான் 84. மதுரை, திருச்சி, கோவை, சேலம் போன்ற ஊர்களில் 12 வாரத்தை தாண்டிச்சு. இதற்கு அடுத்தாற்போல் நான் பார்க்க வேண்டிய படம் எங்கள் தங்கம். மேகலா பிக்சர்ஸ் சார்பில் தயாரிக்கப்பட்ட படம். இதுவும் கிருஷ்ணன் பஞ்சி டைரக்ஷன். சித்ரா, பிராட்வே, மேகலா, நூர்ஜஹான் அதை 4 தேட்டரில் போட்டாங்க. இது அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி 1970 வந்த படம். இந்த படமும் ஒரு சிறப்பான ஒரு வெற்றியை பதிவு செய்தது. சென்னை சித்ராவில் நல்ல வசூல் 100 நாள் தாண்டிச்சு. சென்னை சித்ராவில் மட்டும் அங்கே வச்சுருந்த கட் அவுட் முதற்கொண்டு தியேட்டரை சுற்றி வச்சுருந்தாங்க. அந்த கட் அவுட்டை பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். தியேட்டரை சுற்றி கட் அவுட்டு, விளம்பரம் அது இதுன்னு நிறைய பண்ணியிருந்தாங்க. சித்ரா தேட்டரில் 100 நாள் தாண்டிச்சு. சென்னை சித்ராவில் பிராட்வேயில் 100, சித்ராவில் 97, மேகலா 84, நூர்ஜஹான் 56 ஆகிய தேட்டரில் 100 நாள். 4 தேட்டரில் 100 நாள் ஓடி ஒரு நல்லதொரு வெற்றியை பதிவு செய்த படம். அதே ஆண்டு வெளிவந்த மாட்டுக்கார வேலன் பல இடங்களில் வெள்ளி விழா ஓடிச்சு. சேலம் பேலஸ்லேயும் 100 நாள் ஓடிச்சு. சேலம் பேலஸில் எங்கள் தங்கம். அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் தங்கத்துக்கு 100ஆவது நாள் விழா எடுத்தாங்க. விழாவில் எம்ஜிஆர் மற்றும் பலர் கலந்து கொண்டாங்க. இந்த படத்தில் எம்ஜிஆர் 2 வேடங்களில் ஒரு காட்சியில் மட்டும் தோன்றுவார். ஒன்று எம்ஜிஆர் ஒரிஜினலாகவே வருவார், இன்னொன்று படத்தினுடைய கதாநாயகன். சித்ரா, பிராட்வே, மேகலா, நூர்ஜஹானில் ஓடி முடிய மொத்த வசூல் 10,1765 ரூபா 96 பைசா. மதுரையில் இந்த படம் சிந்தாமணியில் வெளியாகி 109 நாள் ஓடி 100 நாள் வசூல் மட்டும் 2,75,920 ரூபா 91 பைசா. அடுத்தது பார்த்திங்கன்னா சேலம் பேலஸ். அங்கேயும் 109 நாள் ஓடிச்சு. சேலம் பேலஸில் 109 நாள் ஓடிச்சு. அடுத்த படம் பார்க்க போனால் இதயவீணை. அக்டோபர் 20, 1972 வந்த படம். மக்கள் கட்சி ஆரம்பிக்கிற அந்த டயத்தில் வந்த படம். இதயவீணையில் 2 கதாநாயகி, மஞ்சுளா, லட்சுமி தங்கையாக வருவார் எம்ஜிஆருக்கு. மஞ்சுளா தான் கதாநாயகி. இந்த படம் சென்னை குளோப்பு, மதுரை தேவி, திருச்சி பேலஸ் எல்லாம் 100 நாள் ஓடிச்சு. மதுரை தேவியில் தொடர்ந்து 100 காட்சிகள் அரங்கம் நிறைந்து நல்லதொரு வசூல் 3 லட்சத்தை தாண்டி வந்தது. இந்த பட தயாரிப்பாளரோட எம்ஜிஆர் மக்கள் திலகம் நின்றுக்கிட்டு இருக்காரு. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த படத்தில் திமுகவை சாடி ஒரு பாட்டு, ஒரு வாலும் இல்லை 4 காலும் இல்லைன்னு ஒரு பாட்டு வரும். அந்த பாடல் காட்சி இது லவ் அண்ட் காஷ்மீர்னு சொல்லி ஹிந்தியில் பண்ணாங்க. இதே சென்னை கிருஷ்ணாவில் 86 நாள் வசூல் 3,23,000 கிருஷ்ணாவில் நல்ல வசூலை பெற்றது. இலங்கை ஓடியனில் 100 நாள் ஓடிச்சு. இலங்கை ஓடியனில் அப்புறம் பார்த்திங்கன்னா சென்னையில் குளோப் 105, கிருஷ்ணா 86, மகாலட்சுமி 70, ராஜகுமாரி 70, மொத்தம் 10,12,755 ரூபா 80 பைசா. மதுரை தேவியில் 112 நாள் ஓடி 3,11,691 ரூபா வசூலாச்சு. நெல்லை லட்சுமியில் 63 நாள் ஓடி 1,02,000. ஆக ஒரு நல்ல வெற்றியை பெற்ற படம் இதயவனை. சரி நேயர்களே, நாம் இதயவனை பார்த்து விட்டோம். அடுத்த பதிவில் வேறு ஒரு கண்டென்ட்